ஜெயலலிதா சொத்துகள் தொடர்பாக வருமான வரித்துறை தகவல்களை வழங்கியிருக்கிறது. 13 கோடி ரூபாய் வரி பாக்கியை செலுத்த வருமான வரித்துறை அனுப்பிய நோட்டீஸை ரத்து செய்ய தீபக் தொடர்ந்த வழக்கு தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் இந்த தகவல்கள் வருமான வரித்துறையால் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. விவரங்களோடு நமது சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், ஜெயலலிதா சொத்துகள் தொடர்பாக வருமான வரித்துறை நீதிமன்றத்தில் கூறியிருப்பது என்ன? ஏலம் விடப்படும் ஜெயலலிதாவின் சொத்துகள் என்றும் வருமான வரித்துறை கூறியிருப்பதாக தெரிகிறது. விவரங்கள் என்ன? மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவுக்கு எதிரான வருமான வரி பாக்கி 13 கோடி ரூபாய் செலுத்த கோரி அவருடைய சட்டப்பூர்வ வாரிசுகளாக அறிவிக்கப்பட்டிருந்த தீபாவுக்கு வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. இந்த நோட்டீஸை எதிர்த்து தான் தீபா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்குல தான் மற்றொரு வாரிசான தீபக்கும், அதாவது தீபாவுடைய சகோதரர் தீபக்கும் வழக்கில் சேர்க்கப்பட்டார். இந்த வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது தீபா தரப்புல வருமான வரி பாக்கி முதல்ல 36 கோடி ரூபாய் என்றும் பின்னர் 13 கோடி ரூபாய் செலுத்த வேண்டும் என்று நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. சரியான தொகையை தெரிவித்தால் செலுத்த தயாராக இருப்பதும் இருதரப்பிலுமே அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இதையடுத்து வரி பாக்கி குறித்து பதில் மனு தாக்கல் செய்ய வருமான வரித்துறைக்கு உத்தரவிட்ட உயர்நீதிமன்றம் அதுவரை அந்த வரி பாக்கி வசூல் நடவடிக்கையில் நிறுத்தி வைக்கும்படி உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில தான் வருமான வரித்துறை சார்பில் ஜெயலலிதா செலுத்த வேண்டிய வரி பாக்கி குறித்த ஒரு விரிவான பதில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறது. அதுல 2026 ஜனவரி 31ஆம் தேதி வரையிலான காலகட்டத்துக்கு வருமான வரி பாக்கி வட்டியுடன் சேர்த்து 9 கோடியே 17,962 ரூபாயும், செல்வ வரி பாக்கி என்பது 11 கோடியே 8,08,730 ரூபாயாகவும் செலுத்தப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஜெயலலிதாவுடைய வாரிசாக அறிவிக்கப்பட்டுள்ள தீபக் 6 கோடியே 75,32,342 ரூபாயை 6 தவணையாக செலுத்துவதாக கூறி 1 கோடியே 12,50,000 ரூபாயை செலுத்தியுள்ளதாகவும் வருமான வரித்துறை அந்த பதில் மனுவில் தெரிவித்திருக்கிறது. வரி பாக்கிக்காக ஜெயலலிதா உயிருடன் இருந்த போதே சில சொத்துக்கள் முடக்கப்பட்டன என்றும், வரி பாக்கி செலுத்தாவிட்டால் முடக்கப்பட்ட சொத்துக்களை ஏலம் விட சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அந்த பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு பிப்ரவரி 18ஆம் தேதி மீண்டும் நீதிபதி சரவணன் முன்பு விசாரணைக்கு வர உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.